விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழிதகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப்பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடித் தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசன காண்டம். 7. பிரம்மஹத்தி பூதம் தோன்றிய கதை. தொடர்ச்சி. பின்னர் அந்த பூத சரீரத்தினுள் இருந்த ஆத்மாவானது மிகவும் சௌந்தரியத்தோடு கூடிய ஒரு தேவ உருவமாக மாறி பிருகு முனிவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கியது. கருணாமூர்த்தியே, முன்னொரு சமயம் அந்த பாவி என் கை ஆயுதத்தால் கொன்றொழித்து விட்டான். அந்த துர்மரணத்தால் இடையறாமல் பெருந்துயரோடு அலைந்து கொண்டிருந்த எனக்கு தங்கள் தரிசன சக்தியால் நற்பாக்கியம் கிட்டியது என்று அந்த தேவ உருவினன் ஆனந்தத்தோடு கூறினான். அப்போது விநாயகக் கடவுளின் ஏவலினால் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக விமானம் இறங்கி பூமியில் நின்றது. உடனே அந்த விமானத்தினுள் தேவரூபம் பெற்ற ஜீவாத்மா ஏறிக்கொண்டதும் அந்த விமானம் ஆகாய மார்க்கமாக மேலெழும்பி பறந்து போய்விட்டது. இந்த அற்புதங்களையெல்லாம் பார்த்து ஆனந்த பரவசமடைந்து தவ ஞானியான பிருகு முனிவருடைய திருவடிகளை சோமகாந்தனும் அவனைச் சேர்ந்தவர்களும் பலமுறை பணிந்து போற்றினார்கள். பிருகு முனிவர் சோமகாந்தனை நோக்கி, அரசனே, இதுவரையிலும் உன்னை தொடர்ந்து பீடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் இப்போது விலகிப் போய்விட்டதை நீயே பார்த்தாய். இனி உனது உடம்பை பீடித்திருக்கும் தொழுநோய் நீங்குவதற்கான மார்க்கத்தையும் சொல்லுகின்றேன், கேள். பூமானே, முக்கண் படைத்த யானை முகப் பெருமானும் என்னை முற்றிலும் ஆண்டருளும் முழுமுதற் கடவுளுமான விநாயகரின் புராணத்தை நீ கேட்பேயானால் சகல துன்பங்களும் உன்னை விட்டு அகலும். மேலும் அப்புராணத்தை நான் கேட்டிருக்கும் புண்ணியத்தாலேயே என்னை சரணடைந்த உன் தீவினையும் அகலப் போகிறது. இனி அந்த புராணத்தை நீ கேட்டாலன்றி உன் உடலை பீடித்திருக்கும் தொழுநோய் உன்னை விட்டு அகலாது. உன் வியாதிக்கு இதைவிட மேலான மருந்து எதுவுமே இல்லை. முன்னொரு காலத்தில் தக்கன் என்பவன் அகம்பாவம் கொண்டு சிவபெருமானை தள்ளி வைத்துவிட்டு மாபெரும் யாகம் ஒன்று செய்தான். அதனால் சிவபெருமானின் கோபத்தீயிலிருந்து வீரபத்ரன் தோன்றி தக்கனின் யாகத்தை அழித்து அளவற்ற துன்பங்களை மூட்டினான். அவை நீங்குவதற்காக தக்கன் ஒரு முனிவரை நாடி விநாயகரின் மகிமைகளை கேட்டதாலேயே சகல துன்பங்களும் நீங்கி சந்திரசேகர பெருமானான சிவபெருமானின் அருளுக்கும் பாத்திரமாகி அளவில்லாத ஆனந்தமடைந்தான். இந்த விநாயக புராணம் வியாதிகளை நீக்குவதோடு 7 பிறவிகளில் எல்லா பாவங்களையும் ஒழித்து வேண்டிய வரங்களையும் சுகங்களையும் தந்து இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தந்து காத்தருள்வது. இந்த புண்ணிய புராணத்தை முன்பு சிவபெருமான் பிரம்மதேவருக்கு உபதேசித்தார். பிரம்மதேவன் அதை வேதவியாச முனிவருக்கு கூறினார். வேதவியாசர் அதை எனக்கு கூறினார். நான் இதை உனக்கு கூறுகிறேன் என்றார். சோமகாந்தன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தவனாக பிருகு தீர்த்தத்தை மும்முறை வலம் வந்து கும்பிட்டு அதில் நீராடி முறைப்படி நித்திய நியமாதிகளையெல்லாம் முடித்துக்கொண்டு விநாயகரின் மகிமைகளை கேட்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அந்த கணத்திலேயே அவன் உடம்பில் ஒட்டியிருந்த தொழுநோய் ஒழிந்துவிட்டது. துர்க்கனவிலிருந்து கண் விழித்தவன் போல் வியாதி நீங்கிய தன் உடலை பார்த்து பார்த்து சோமகாந்தன் ஆனந்த பரவசம் அடைந்தான். பிறகு பிருகு முனிவரை சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு தொழுதெழுந்து, மகானே, தங்கள் கருணை கிடைத்ததினாலேயே அரும்பெரும் பயன்களை எல்லாம் எளிதில் அடைய பெற்றேன். அதற்கு கைமாறாக தங்களுக்கு காணிக்கையளிக்கக்கூடிய பொருள் என் ஆத்மாவை தவிர வேறெதுவும் இல்லை. சுவாமி, விநாயக புராணத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்தவுடனேயே என் வியாதியும் விலகி போய்விட்டது. இனி விநாயக புராணம் முழுவதையும் தாங்கள் எனக்கு கூறி அருள வேண்டும் என்று விண்ணப்பித்தான். பிருகு முனிவர் தாயன்பு போன்ற கருணையோடு அவன் உடலை தம் திருக்கரத்தால் தடவி ஓர் ஆசனத்தில் அமர்த்தினார்.
அவருடைய கரம்பட்ட மகிமையினால் சோமகாந்தனின் தேகம் முன்பிருந்ததை விட காந்தியும் கலையும் பெற்று பிரகாசித்தது. அந்த அற்புதத்தைக் கண்டு அங்குள்ள அனைவரும் அதிசயப்பட்டார்கள். துயரக்கடலில் மூழ்கியிருந்த சோமகாந்தனும் அவன் மனைவியும் மதி அமைச்சர்களும் தேவாமிர்தம் பருகியவர்கள் போல் ஆனந்த பரவசமடைந்தார்கள். பின்னர் பிருகு முனிவர் விநாயகப் பெருமானின் மகத்துவங்களை சோமகாந்தனுக்கு எடுத்துரைக்கலானார். விநாயகப் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.